ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மங்களன் மங்களில் கம்பைன்டு ஸ்கீமில் எடுத்த ஜுவல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கம்பைண்டாக எடுக்கும் போது நமக்கு எவ்வளோ லாபமாக இருக்கும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக்லஸ் தான். இது ஒரு ஷார்ட் நெக்லஸ் மாடல். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சவரன் வருது. இது வந்து சீட்டில் எடுத்திருந்தாங்க. இந்த மாடல் வந்து டர்க்கி மாடல்னு நினைக்கிறேன். எனக்கு மாடல் பேர் தெரியல. நாங்கள் கேட்டப்போ இந்த டிசைன் பேர் டர்க்கி மாடல் டிசைன் தான் சொல்லியிருந்தாங்க. சிம்பிளான ஒரு எலகண்டான டிசைன், நம்ம எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாடல் வந்து நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். போடுறதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்காது. இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷய சேமிப்பு திட்டத்தில் தான் ஜாயின் பண்ணி வாங்கியிருந்தாங்க. இந்த ஸ்டோன் வச்ச நெக்லஸ் வந்து என்னோடது. இதுவுமே மங்களன் மங்களில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து கோல்ட் சீட் போடாமல் நான் வாங்கியிருந்தது. இந்த நெக்லஸோட வெயிட் வந்து 2 சவரன் வருது. இதில் கொஞ்சம் செயின் மாடல் வந்து பேக் செயின் இருக்கும். இந்த டர்க்கி டிசைனில் வந்து அப்படி இருக்காது. நமக்கு ஃபுல்லாகவே பால்ஸாக வர்ற மாதிரி இருக்கும். அட் லாஸ்ட்டாக வந்து ஹூக் டைப்பில் வந்துடும். மங்களன் மங்களில் சீட்டு போட்டு எடுத்தால் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுலேயும் நீங்கள் வந்து கோல்ட் சீட் ப்ளஸ் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணி எடுக்கும் போது இன்னும் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். 2 சவரன் டர்க்கி டிசைன் வந்து நீங்கள் ஜிஆர்டியில் வந்து வாங்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 10,605 ரூபா. 16 கிராம் 2 சவரன் வரும். 1,69,680 ரூபா வரும். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நெக்லஸ் நான் காமிச்சிருந்தேன்ல, அதுக்கு வந்து 19% வேஸ்டேஜ் வந்து ஜிஆர்டியில் சொல்லியிருந்தாங்க. 32,239 ரூபா ஆகும். ஸோ வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் கோல்ட் ரேட் ரெண்டுத்தையும் சேர்த்தா 1,19,019 ரூபா ஆகுது. ஜிஎஸ்டி 3% வந்து 6,057 ரூபா ஆகும். 16 கிராம் நெக்லஸ் வந்து 19% வேஸ்டேஜில் ஜிஆர்டியில் எடுக்கணும்னா 2,07,976 ரூபா அமௌண்ட் வருது. பட் வந்து இதே மங்களன் மங்களில் எடுக்கணும்னா இந்த அளவுக்கு அமௌண்ட் வருது. இந்த வேஸ்டேஜ்லேருந்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். மங்களன் மங்களில் உங்களுக்கு 3 டைப் ஸ்கீம் இருக்குது. இதில் நான் 2 டைப்பு எடுத்து மட்டும்தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11 மந்த் கோல்ட் சீட், அதாவது 15 மந்த் அங்கே. அடுத்தது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே. கோல்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய சேமிப்பு திட்டம் 15 மாதம். இதுக்கு வந்து எம்சி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. வெயிட்டிங் பீரியட் மட்டும் நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேம் தான், தங்க மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து 11 மந்த் ஸ்கீம். இதுக்குமே உங்களுக்கு எம்சி கிடையாது, வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டியும் வந்து கிடையாது. ஸோ நமக்கு வந்து எதுவுமே கம்ப்ளீட்டாக அங்கே இல்லைங்கிறப்போ நமக்கு கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும். கோல்ட் சீட்டில் நீங்கள் வந்து 1000 ருபீஸ், 2000, 5000, 10,000 பே பண்ணலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா உங்கள் ஓல்டு கோல்டு வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கீம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த 2 ஸ்கீம்லையும் ஜிஎஸ்டி உங்களுக்கு இல்லைங்கிறப்போ தாராளமாக நம்ம ஒன் டைம் டெபாசிட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அக்ஷய சேமிப்பு திட்டத்தில் வந்து 60 கிராம்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்குன்னா வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம். அப் டு உங்களுக்கு வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜில். நீங்கள் இப்போ வந்து 19% வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற வந்து 1%க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம மற்ற ஷாப்லாம் வந்து சேர்ந்துருந்தாலுமே ஸ்கீம்லாம் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம அந்த பே பண்ண தேவை கிடையாது. நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வரவு வச்சுட்டு இருக்கிறதால கோல்டு ரேட் ப்ளஸ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒன் டைம் டெபாசிட். இதில் நீங்கள் 16 கிராம்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா கிராம்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்குமே உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது அண்ட் ஜிஎஸ்டி கிடையாது. ஒன் டைம் டெபாசிட்லையுமே உங்களுக்கு அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. நீங்கள் இல்லை இது 20 கிராம்ஸாக நீங்கள் எடுக்கணுங்கிறப்போ பேலன்ஸ் இருக்கிற 4%க்கு நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஜுவல்லரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபமாக இருக்கும். ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்கீம். ஏன்னா இப்போ இருக்கிற கோல்ட் ரேட்டில் நம்ம அப்படியே போய் டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருப்போம், அது லாஸ் ஆகும். இப்போ புதுசாக வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும், அது நமக்கு லாஸு.
ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி நம்ம அமௌண்ட்டு தான் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி நகையிடுங்க. அதான் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.